இந்த காரியெல்லாம் அன்பின் நிமித்தமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதிகாரம் செலுத்தியோ மிரட்டியோ கற்றுக் கொடுக்கக்கூடாது. அன்பினாலே வரக்கூடியவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அல்லேலூயா. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வர புதன்கிழமை நான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ஜெபித்து நமக்கு ஆரம்பித்து பெறப்போகிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல அந்த நாளில் எனக்கு ஃபுல்லாக ஒரு வருஷத்தை ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார். பிறந்தனாங்க. அல்லேலூயா. தயவு செய்த ஆண்டுகள் பிள்ளைகளாம் எனக்காக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த தயவு பயிற்சியையும் நீங்கள் ஆரம்பித்து நீங்களும் ஜெபிக்க ஆரம்பம் செய்யும்படி நான் வரவேற்று அழைப்பு கொடுக்கிறேன். எனக்கு தயவு செய்து பாருங்கள். இருப்பாராக. அது மாத்திரமல்ல அந்த தையல் பயிற்சி ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையும், வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையும் அது நடத்தப்படும். சில வேலைக்கு போகிறதுனால சாயந்தரம் நீங்கள் கற்றுக்கொள்ள சூழ்நிலை இருக்குதுனால் உங்களுக்கு சாயந்தரம் கூட அந்த காரியங்களை கற்றுத்தரப்படும். அல்லேலூயா. சாயந்தரம் சரியா 7லிருந்து 8 மணி வரையும் அந்த காரியங்கள் கற்றுத்தரப்படும். நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்களுக்கு அதை நீங்கள் அறிவித்து நீங்களும் கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக்கொள்கிறவர்களை அனுப்பி அவர்களை கற்றுக்கொள்ள வைக்கலாம். அல்லேலூயா. 3 மாதம் கற்ற பிறகு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். ஆமென். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல எப்பொழுது போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தேசத்தில் எழுத்துள்ளூடாக காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல ஒவ்வொரு புதன்கிழமையும் ஊழிய பயிற்சி, அதாவது ஊழியர் செய்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், வீட்டு சபை நடத்துகிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், சபையில் ஊழியர் செய்கிற எல்லாருக்கும் அந்த ஊழிய பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நாம் ஊழியத்துக்காக, விசுவாசங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஊழியர் செய்யணும், எப்படி ஆராதிக்கணும், எல்லா காரியங்களை கற்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொண்டு அதை செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாச கூட்டம் நடக்கிறது. நீங்கள் பல பிரச்சனைகளோடு இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள், வியாதியோடு இருக்கிறார்கள், விசுவாசத்தில் இருக்கிறார்கள், தேவையோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்கிறோம். நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவித்த இந்த ஜபத்தில் நீங்கள் கொண்டு வாருங்கள். மற்றவர்களையும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யும். நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரை ஆராதனைக்காக, ஊழியர்களுக்காக காத்திருந்து நம்மை இந்த நாள் ஆராதனைக்காக பரிசுத்த படைப்படியாக காத்திருந்து ஜபம் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களானால் அதாவது செய்த ஜபத்தில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை இருக்கும். அந்த நாட்களிலே சபையில் ஆகாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். அதனுடைய தேவையை சந்திக்கப்பட உதவி செய்யக்கூடிய ஜெபிகள். அந்த நாட்களில் ஏழைகளுக்கும் ஆகாரம் அப்படியே சேர்த்து நம்ம கொடுக்க இருக்கிறோம். அந்த தேவைகள் நிறைய இருக்கிறது. கொடுக்கக்கூடிய மனமுள்ளவர்கள் கொடுத்து தாங்களாம் செயல்படலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல வருகிற 3வது சனிக்கிழமை 19ஆம் தேதி இந்த கிராம ஊழியம் செய்வதற்காக அருமையான விஷயம் ராஜாயா மூலமாக அவர்கள் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் ஊழியம் செய்ய சொல்கிறார்கள். நீங்களும் அவர்களோட சேர்த்து ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. அவர்கள் வருகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்கள் ஊழியத்தை கூட இருந்து செயல்படக்கூடிய எல்லா தேவைகளையும் அவர்கள் சந்தித்து நடத்தக்கூடிய அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யும்படி நான் ஒருவரை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல சகோதரிகளுக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு கூட்டத்தை நாம் வைக்க இருக்கிறோம். அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட நல்ல செய்தியாளரை கொடுக்க எல்லா விதமான ஆண்டவரை அறிந்த சகோதரிகள், அறியாத சகோதரிகள் எல்லாருக்கும் எப்படி சகோதரிகள் வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்ட அடிப்படையில் சகோதரிகளுக்கு விசேஷித்த ஒரு கூட்டத்தை ஒழுங்க செய்ய இருக்கிறோம். அந்த காரியங்களை வாய்க்க ஆண்டவர் உதவி செய்ய அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்கான காரியங்களை எல்லா சூழ்நிலைகளையும் வாய்க்கப்படக்கூடிய ஜெபித்து அதை செயல்படுவதற்கு பங்குபடுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவர் தொடர்ந்து நம்மை மேன்மையாக வைக்கிற ஆண்டவர், நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. நம்மொரு பாடலை பாடும்பொழுது ஆண்டவருக்காக நாம் காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், வேதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், வேதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு
எனக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். ஆசீர்வதிக்கும்படியாக வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக வந்த ஒவ்வொரு மீதும் தேவனுடைய மேன்மையை தேவன் கட்டணப்படியாக. அது மாத்திரமல்ல, வருகிற வியாழக்கிழமை சகோதரர் மோசஸ் அவங்க வீட்டில் அவருடைய மகன் இறந்த அந்த 33வது மாதம் அதற்காக ஒரு ஜெபம் என்ன சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படி நான் ஒரு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். வந்து நமக்காகவும் உங்களை மேன்மையாக வைக்கும்படியாகவும் இந்த ஜெபத்தை ஆர்வம் ஜெபத்தை கற்று ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆட்சி தேர்ச்சியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுக்காக சமாதான சமாதானத்தை வைப்பதாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கூட்டத்தை தொடர்ந்து முதல் முடிவரை இந்த ஆசீர்வாதத்தின் கண்கூடமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சபாஸ்தர்கள் கர்த்தாவே, இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. இசப்பா கைவிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்க கர்த்தாவே. கைவிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையாக நன்றி கர்த்தாவே. இசப்பா கலைஞர்கள் நிரம்பி வைத்ததாக ஆசீர்வாதத்தை உட்படுத்தியாக நாங்கள் செஞ்சோம் கர்த்தாவே. கொடுக்கக்கூடிய மக்களை இசப்பாவை ஏற்படுத்திட்டாங்க கர்த்தாவே. இசப்பா ஆலயத்தின் தேவைகளை இசப்பா விஷயத்தை அவர்களுக்கும் தேவைகள் வைப்பு காரியங்களாக இசப்பா சந்திக்காக நாங்கள் செவியோம் கர்த்தாவே. கொடுத்த ஆத்துமாக இசப்பாவை கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் செஞ்சு கர்த்தாவே. இசப்பா கர்த்தாவே நாங்கள் உழைத்து இசப்பாவை ஆசீர்வதிங்க. இசப்பா இயேசுவின் எல்லா உழைப்பையும் கடன் கூட இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறேன். வியாழக்கிழமை மணிக்கு நான் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் ஆள் வேணும், நீங்கள் போங்க ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் முடியாது, எனக்கு அந்த இடம் எங்கே இருக்கணும் தெரியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். மறுநாள் சார் விசிட் வரும்போது சொன்னார், நீங்கள் சனிக்கிழமை அங்கே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, எனக்கு கால் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு காலையில். நேற்று காலையில் நான் வேலைக்கு போக சொல்ல சாருக்கு நான் வீட்டிலே ஜம் பண்ணிட்டு போனேன். சப்பா இன்னைக்கு நாளில் எந்த ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல என்னை மாற்றியே விடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். போயிட்டு நான் இறங்கி ஃபோன் பண்ணேன் சாருக்கு. அவர் சொன்னார், நீங்கள் எப்பவும் போல உங்களோட கடைக்கே நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் அங்கே போதல்ல வேறு ஆள் போட்ட அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் செய்த நன்மைக்காக அவருடைய நாமத்தை கொண்டாட கொடுத்தாரு. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். நான் விழுந்திருந்தேன் சொன்னேன். அந்த ஸ்கேன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஜெபம் பண்ணிக்க போனேன். சப்பா பெருசாலாம் எதுவும் ஆகிடக்கூடாது ஆண்டவரே, என்னால் தாங்க முடியாது அப்படிலாம் சொல்லிக்கணும் ஜெபம் பண்ணிக்கின்னு அந்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனேன். போனது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த எலும்பு உடஞ்சி இருக்குதா, அது அந்த நுரையீரலில் குத்துன்னு இருந்தால் பைப் போட வேண்டியது வரும்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு மூச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லையா, கொஞ்சம் நார்மலாக தான் எடுத்துன்னு இருக்கிறேன் நான் அப்படின்னா.
மூச்சு எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லாத போதப்போ டியூப்பு போட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. ஆனால் அந்த எலும்பு கூடுறதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெயிட்டான வேலையில் எதுவும் செய்யாமல் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம சபையார் எல்லாருமே ஜெபித்துக்கோங்க. ஆமென். தகப்பனே, சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு எல்லாம் தேசங்களில் கூட இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மக்களை சுகமாக்கும் எலும்புல தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ அபிஷேகம் இறங்கட்டும். சீக்கிரமா இயேசுவின் நாமத்தினால நல்ல சுகமாயிருக்க ஆண்டவரை சேர்த்து ஜெபிக்கிறோம். உங்களை மேன்மையாய் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். முன்னாடி ஒரு ஜோம் பண்ணிட்டாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ தான் அந்த பசங்க எல்லாமே இந்து பசங்க தான் சொன்னது கேட்க மாட்டாங்க. அந்த பக்கத்தில் இருக்க பசங்க சுத்தமாக கேட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு அவசரம் நானும் சரி விளையாடிட்டு அப்புறமா போய் வீட்டுக்கு போகிறேன். ஒரு விஷயம் ஒரு நடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னால என்ன நடிச்சுன்னா ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் உட்காந்தாங்க உட்காந்தாலே பயம் கொடுத்து அந்த ஆதியாகமத்தில் இந்த அதிகாரம் பற்றி படித்து அவங்களுக்கு தெய்வம் எப்படி இதெல்லாம் உண்டாக்கினாரு நான் வாசிக்கிறேன் கேட்குறாங்க. அந்த 3 பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேட்டேன் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. நான் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னேன். சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் சந்தை கிளாஸ் வாமா அப்படின்னு அக்கா தான் வருவாங்கன்னு சரி ஆண்டி வரேன் அப்படின்ட்டு அந்த பாப்பாவும் சந்தை கிளாஸ் வந்துச்சு. அடுத்த நாள் வரும்போது அப்புறம் அவங்க முடிச்சுட்டு அனுப்பும்போது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலான்னு நாங்கள் 4 பேர் வந்து கை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் உள்ள வரும்போது இனியும் அதே மாதிரியே நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னாங்க. வீட்டில் பைபிள் இல்லை வேணும்னாங்க. சரி நான் புதிய ஏற்பாடு மட்டும் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. சொல்லணும்னா அது சொல்லிருக்காங்க நேரம் வரலையா இல்லைன்னு எனக்கு தெரியல. அம்மா இப்படாக தான் சொன்னேன். ஆனால் வந்து அந்த பிள்ளைங்க ஆர்டர் வந்து என்னோட பேசுறதுக்காக அதே மாதிரி கல்வித்தனமாக மட்டும் நாங்கள் அந்த வீட்டில் பேருக்கிறோம். ஏன் நிறையா ஒரு மாதமாகவே வைக்கிறது செட் ஆகுது. அப்புறம் பார்த்தா அவங்க ஏன் இருக்கிறார் அப்பா நீ கூப்பிடுன்னு பார்த்தேன் நீங்கள் கூப்பிடல அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல நான் தான் தப்பு சொல்லிட்டேன். நான் அடுத்த வாரம் கூப்பிடுறேன் கண்டிப்பாக வாங்க சப்பா அப்படின்னு நான் நினச்சினே இருந்தேன். சும்மா இடையில நிறுத்தினேன் என்ன பண்ணுறது. வீட்டில் எல்லோரும் விருந்தாடி வரலாம் பேசிக்கிட்டேன். சரி ஸ்கூல்லலாம் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். டைம் செட் ஆகும் திருப்பி அவங்களாவே வந்து ஏன் கூப்பிட மாட்டேங்குது சொன்னாங்க. மாதிரி சப்பா நடந்த ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வீட்டு ஜபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்கள் சூழலை நாம் மாற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருக்கு உதவி செலுத்துகிறோம். நாம் நம்மளே மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர்களாக உங்களுக்கு இடம் செட் ஆகணும். அங்கே கூட ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேறு யாராவது சாட்சி இருக்கா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை ஜெபித்து படிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த மேன்மையை கட்டிடும், ஆசீர்வாதத்தை கட்டிடும், பாதுகாப்பை கட்டிடும். இந்த ஆராதனைக்கு வந்து போன பிறகு எல்லா விதமான காரியங்கள் தடைகளை உடைக்கப்பட்டு ஆண்டவரை நடக்க வேண்டிய வர வேண்டிய நன்மைகளெல்லாம் அவர்கள் வரக்கூடிய சிந்திச்சு இயேசுவின் அற்புத நாமத்தில் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பரலோக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை சொல்லுவோம். கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் மனிதரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து